விரதம், ஃபாஸ்டிங். விரதத்தில் 2 விரதம் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். 16 மணி நேர விரதம், 24 மணி நேரம் விரதம். 16 hours வாட்டர் ஃபாஸ்டிங், 24 hours வாட்டர் ஃபாஸ்டிங். முதல்ல 16 hours வாட்டர் ஃபாஸ்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பல பேர் 16 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கணுமான்னு யோசிக்காதீங்க. நைட்டு 8 மணிக்கு நல்லா சாப்பிடுங்க, படுத்து தூங்கிடுங்க. காலைல 7 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா இதுலேயே 11 மணி நேரம் ஆயிடுச்சு. நைட்டு 8 மணிக்கு சாப்பிட்டா அடுத்த நாள் 12 மணிக்கு தான் சாப்பிட்ணுங்க. அப்போ 16 மணி நேரம் வந்துடுதா? ரொம்ப சிம்பிளுங்க. காலையில் ஒரு 9 மணிக்கு சாப்பிட வேண்டிய டிஃபனை 2 மணி நேரம் தள்ளி சாப்பிட சொல்கிறேன், அவ்வளோதான். ஆனால் ரொம்ப யோசிக்காதீங்க, 16 மணி நேரம் சாப்பிடாம இருக்கணுமா? நைட்டு 8 மணிக்கு சாப்பிட்றீங்க, நாளைக்கு காலையில் நம்ம விரதம்னு முடிவு பண்ணிக்கணும். காலையில் எந்திரிச்சு நார்மலாக எல்லா ஒர்க்கும் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கலாம். புரிஞ்சுங்க, தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். இட்லி, வடை, ஒரு பூஸ்ட்டு, டீ, காஃபி, பால் எதுவுமே சாப்பிடக்கூடாது. ப்ளைன் தண்ணி மட்டும்தான். இளநீர் கூட குடிக்கக்கூடாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, தண்ணி குடித்தா நம்ம உடம்புல வேறு ப்ராசஸ் நடக்குங்க. தண்ணியில் நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டு குடித்தாலும் வேறு ப்ராசஸ் நடக்கும். தண்ணி உணவில்லை, தண்ணியில் எது கலந்தாலும் உணவாக மாறிடும். அப்போ அந்த ஃபாஸ்டிங் ஒர்க் ஆகாது. நீங்கள் தண்ணியில் எதையாவது போட்டு கலந்து குடிச்சிட்டிங்கன்னா இது என்ன பண்ணும், அந்த ஃபாஸ்டிங் ஒர்க்கை நிறுத்திட்டு ஜீரண வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ வாட்டர் ஃபாஸ்டிங் பெஸ்ட்டுங்க. அப்போ என்ன பண்ணலாம், இங்கே பாருங்க, வாரத்துக்கு ஒரு தடவை, வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி. நம்ம எல்லோரும் இனிமேல் வாரத்துக்கு ஒரு தடவை, அது திங்களோ செவ்வாயோ ஏதோ, ஆனால் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக 16 hours விரதங்க. நைட் 8 மணிக்கு சாப்பிட்றோம், அடுத்த நாள் 12 மணிக்கு தான் சாப்பிட்றோம். நடுவில் தண்ணி மட்டும்தான் குடிக்கிறோம். ஒரு பால், டீ, வடை எதுவுமே சாப்பிடாமல் இருக்கணும். இருந்து பாருங்க, 16 மணி நேரம் சாப்பிடாமல் இருந்தால் உடம்பு கழிவுகளை வெளியேற்றுது, செல்களை புதுப்பிக்குது, நோய்களை குணப்படுத்துது. எளிமையான ஐடியாங்க.